ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற குற்றச் சம்பவங்களை பட்டியலிட்டு இரும்பு கரத்தின் துருவை துடைத்தெறிந்து செயல்பட போலி போட்டோ ஷூட் அப்பாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், செங்கல்பட்டில் ஓடும் பேருந்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதையும், பவானி அருகே பட்டறை உரிமையாளரால் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பரமக்குடியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதையும், மயிலாடுதுறையில் ஆசிரியைக்கு 25 இடத்தில் கொடூரமான முறையில் கத்திக்குத்து நிகழ்ந்ததையும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி என்பது யாருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு துளியும் இல்லாத ஆட்சி என்பதே நாள்தோறும் வரும் செய்திகள் சொல்லும் உண்மை என்றும் புரட்சி தமிழர் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது என்பதை தொடர்ந்து தான் வலியுறுத்தி வரும் நிலையில், முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை காப்பதில் எவ்வித கவனமும் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதையும் முன்னாள் முதல்வர் வருத்தத்தோடு பதிவிட்டுள்ளார். இப்படி நாள்தோறும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஸ்டாலின் மக்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இத்தகைய சம்பவங்களை கடந்துவிட முனைவது தமிழ்நாட்டின் மகளிருக்கு இழைக்கின்ற மன்னிக்க முடியாத துரோகம் என்றும் இது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அந்த இரும்பு கரத்தின் துருவை துடைத்தெறிந்து செயல்படுமாறு போலி போட்டோ ஷூட் அப்பாவை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்.